Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓசூர் அருகே விவசாய நீர் சேமிப்பு தொட்டியில் தவறி விழுந்த 3ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்திருக்கிறார். மேலும் அவரை காப்பாற்ற சென்ற தலைமை ஆசிரியரும் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, வணக்கம். என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் அடுத்த எழுவப்பள்ளி என்னும் கிராமத்தில் பள்ளியின் பின்புறமாக உள்ள விவசாய நீர் சேமிப்பு தொட்டியில் பள்ளி மாணவன் விழுந்ததாக தகவல் அறிந்த தலைமை ஆசிரியரும் மாணவனை மீட்க சென்று 10 அடி ஆழ நீர் சேமிப்பு தொட்டியில் விழுந்து இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒசூர் அடுத்த எழுவப்பள்ளி என்னும் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு பின்புறமாக 100 அடி தூரத்திலேயே வெங்கடேஷ் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக மண்பொட்டி அமைத்து அதன் மூலம் பாலித்தீன் கவர் அமைத்து நீரை சேமித்து வந்திருக்கிறார். இது 10 அடிக்கும் அதிகமான ஆழம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று மதிய உணவு இடைவெளியின் போது இங்கு படித்து வரும் 3ஆம் வகுப்பு மாணவன் மணிகண்டன் என்பவரது மகன் நிதின் என்பவர் இந்த நீர்த்தொட்டியில் விழுந்ததாக சக மாணவர்கள் மூலம் தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜா 53 வயதானவருக்கு தகவல் வந்திருக்கிறது. மாணவன் நீர்த்தொட்டியில் விழுந்த தகவல் இருந்து உடனடியாக அவரும் அங்கு சிறுவனை மீட்க அந்த நீர்த்தொட்டியில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. நீர்த்தொட்டியில் இறங்கிய தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜாவும் நீண்ட நேரமாக வெளியே வராத நிலையில் அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்த போது 3ஆம் வகுப்பு படித்து வந்த நிதின் என்கிற மாணவனும் தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜா இருவரும் நீர்த்தொட்டியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிராம மக்கள் அவர்களை நீர்த்தொட்டியிலிருந்து மீட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவனின் உடலை பார்த்து பெற்றோர்களும் தலைமை ஆசிரியரின் உறவினர்களும் கதறி எழுதி வரும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து பாகலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியில் சோகமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.